ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கலப்பு கடலை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்க கலப்பு கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. அந்த கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க அந்த ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு ரொம்ப வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்க்க வேண்டாம், ஒன்று சேர்த்தா போதும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்துக்கு நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்மளோட கடலை 5 விசில் ரெடி ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணியை எதுவும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம சால்ட் உப்பு போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய் பொடி, நம்ம வீட்டில் அரைப்போல் அந்த மிளகாய் பொடி மட்டும் போதும். கரம் மசாலா வேறு எந்த மிளகாத்தூளும் இதில் சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பித்த உடனே இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட தண்ணியெல்லாம் சுண்டி இருக்கும். மிளகாய் பொடியும் நல்லா அந்த மசாலாவில் கடலையில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு ஒரு தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த டைம்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பொரியல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தண்ணி வற்றுற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வற்றிருக்கு. இந்த டைமில் நான் இதை ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு ஒரு பொரியல் மாதிரி இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் அரைஞ்சி வச்சுருக்க கொத்தமல்லியை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கலப்பு கடலை பொரியல் ரெடி. இப்போ இது நம்ம ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் சுவையான ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.